இன்றைய வேத வசனம் என்னாகமம் 32:23. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஒரு நாளில் ஒரு மிக பெரிய புயல் காற்று அடித்தது. அப்போது அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய ராட்சத மரம் கீழே விழுந்தது. அது பக்கத்தில் போய் பார்த்தா அந்த மரத்தில் அந்த நடு தண்டு பகுதியில் ஒன்றுமே இல்லை, வெறும் கூடு மாதிரி தான் கிடந்தது. நடுத்தண்டு பகுதியை ஆயிரக்கணக்கான பூச்சிகள் ஏற்கனவே அரிச்சு தின்று விட்டன. அதனால்தான் அந்த மரம் கீழே விழுந்திருக்கிறது. அருமையானவர்களே, அந்த மரம் ஒரே நாளில் தன் வலிமையை இழந்து விடவில்லை. முதலில் பூச்சி அந்த தண்டு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாய் அரிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாய் தன் பலத்தை இழக்க ஆரம்பித்தது. அதுபோலத்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஆவிக்குரிய விழுகை என்பது ஒரே நாளில் ஏற்படாது பாருங்க. பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தும் காரியங்களை ஒன்றா நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய பின்மாற்றத்துக்குள்ளே போய் முடிவில் கத்தரை விட்டே பிரிந்து விடுவோம். சின்ன பொய், சின்ன பெருமை, சின்ன பொறாமை, எரிச்சல், இல்லை எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டே போனோன்னா அது முடிவில் நம்முடைய வாழ்க்கையே நாசமாக்கி விடும். சிம்சோன் பிறப்பிலேயே நசரேயனாக இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். பயங்கரமான பராக்கிரமசாலியாக பெலிஸ்தருக்கு ஒரு சவாலாக இருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன் வாழ்க்கையிலே இடம் கொடுத்தான். பெலிஸ்தருடைய பெண்ணில் ஒருத்தியை தான் திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லி தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அவளை திருமணம் செய்தான். அதுவும் தோல்வியில் முடிந்தது. பிறகு தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தை மறந்தவனாய் வேசிகளின் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்தான். முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போய் பலட்சியப்பட்டு சாதாரண மனுஷனைப் போல ஆகிவிட்டான். முடிவிலே சிம்சோன் அவனை கைது செய்து அவன் கண்களை பிடுங்கி, ஐயோ, தங்கள் தெய்வத்துக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படியாய், கொண்டாட்டம் பண்ணும்படியாய் அவனை ஒரு வேடிக்கை பொருளாய் நிறுத்தினாங்க. அசாதாரணமான காரியங்களை செய்த சிம்சோன் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை தன்னை ஈடுபடுத்தியதுனால அவன் எல்லாவற்றையும் இழந்து போனது மட்டும் இல்லை, மரித்தும் போனான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற சின்ன சின்ன பாவங்களை அவ்வப்போது தூக்கி எறிஞ்சிடணும். உடனே மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல திரும்பி ஓடி வந்துடணும். செல்ஃபோன் நிறைய பேரை இன்றைக்கி அடிமையாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்குற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை உண்டு பண்ணிவிடும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடும். ஜாக்கிரதையாக இருப்போம். சின்ன சின்ன பாவங்களை அவ்வப்போது தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஓடி வந்து விடுவோமா? அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு சரியான உறவில் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பா. சின்ன சின்ன பாவங்கள் வந்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அரித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உம்மிலே பலன் கொண்டு பலவான்களாய் நாங்கள் விளங்க, ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்துருவுக்கு சவாலாக நாங்கள் இருக்க வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த